புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு பயணிகள் திடீரென்று ஏராளமானவர் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரணம், பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்தும் நேற்று சுபமுகூர்த்த நாளாகவும் இருந்ததால் பயணிகள் பேருந்துக்காக குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு போக்குவரத்து மண்டல மேலாளர் இளங்கோவன் நேரில் சென்று கூடுதல் பேருந்துகளை இயக்கி பயணிகளின் சிரமத்தை போக்கினார். அதேபோல் புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கோயமுத்தூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகைப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இங்கிருந்து சுமார் 251 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுபோல் கூட்டம் சேரும் நேரங்களில் கூடுதல் பேருந்துகளாக 50 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நேற்று கூடுதல் பேருந்துகளையும் வரவழைத்து இயக்கி பயணிகளின் சிரமத்தை குறைத்து அனைவரையுமே அனுப்பி வைத்தார். அதேபோல் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலைய உள் வளாகத்தில் மது பிரியர்களின் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனால் புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் கூடுதல் காவல்துறையினர்களை பணியில் அமர்த்தி இதுபோல் சம்பவங்கள் நடக்காமல் இருக்க கோரிக்கை வைத்துள்ளனர். அதேபோல் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் சுற்று வட்டார பகுதிகளில் மது பிரியர்களால் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. சமூக விரோத செயல்களும் நடந்து வருகிறது. இதனை தடுக்கவும் கூடுதல் காவல்துறையினர் பணியில் அமைக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறி வருகின்றனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் தினமும் இரவு நேரங்களில் கூடுதல் காவல்துறையினர் பணியில் அமர்த்தி சமூக விரோத செயல்களை தடுக்க வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகள் கூறி வருகின்றனர். பேருந்துகள் போதுமான அளவு இருந்தும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாவதற்கு காரணம் மது பிரியர்களும் என்று கூறி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.